நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடி தோட்டத்தில் ஒரு விதை நம்ம போடுறோம். நம்ம போட்ட விதையெல்லாம் முளைச்சி வரணும். அந்த முளைச்சி வந்த விதைகள் வந்து நல்ல நிறைய இலைகளும் கிளைகளும் வச்சு நல்லா ஆரோக்கியமாக பசுமையாக வளரணும். அதுக்கப்புறம் பூக்கள் வைக்கணும். பூக்கள் உதிராமல் பிஞ்சு பிடிக்கணும். பிஞ்சுகள் கொட்டி போயிடாமல் காய் பெருக்கணும். பெருத்த காய் வந்து விரிசல் விட்டுறாமல் கீழே கருப்பாயிராமல் நல்லா விளையணும். அந்த விளைஞ்ச காயில் நல்ல தரமான விதைகள் வந்து உருவாகணும். இந்த மாதிரி ஒரு படிக்கட்டுலையுமே அந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஒரு செடியில் இலைகள் நல்லா வளர்கிறதுக்கு நம்ம நைட்ரஜன் கொடுப்போம். பூக்களும் அந்த காய்களும் உருவாகிறதுக்காக பொட்டாசியம் கொடுப்போம். வேர் பலமாக இருக்கிறதுக்காக பாஸ்பரஸ் கொடுப்போம். ஆனால் இந்த கிலோவாக நீங்கள் நைட்ரஜனையும் பொட்டாசியம் பாஸ்பரஸையும் போட்டாலும் உங்கள் மண்ணில் கால்சியம் இல்லை அப்படின்னா இது எதுவுமே ஒர்க் பண்ணவே பண்ணாது. இந்த கால்சியம் தான் அந்த நைட்ரஜனையும் பொட்டாசியத்தையும் பாஸ்பரஸையும் உங்கள் செடிகளுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எந்தெந்த பொருளெல்லாம் கால்சியம் நிறையா இருக்குது, அதை வாரம் ஒரு தடவை நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும். சில உரங்கள் வந்து நம்ம வீட்டிலையே பைசா செலவில்லாமல் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சில உரங்கள் வந்து நம்ம காசு போட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அது என்னெல்லாம் உரங்கள், எதெல்லாம் கால்சியம் ரிச்சான ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த உரம் பார்த்திங்கன்னா ராக் பாஸ்பேட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஆர்கானிக் தான். ஏதோ இந்த மலையெல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா, அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு பாஸ்பேட் தான் இது. இதில் வந்து கால்சியம் வேறு எதுலேயுமே இல்லாத அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது கால்சியம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக்கெட் வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினேன். 60 ரூபாய்க்கு கிடச்சிது. இதில் பெருசாக எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இது வந்து நீங்கள் வந்து அமேசானில் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ ஆஃபர் கிடைக்குதோ அப்போ டக்குன்னு வாங்கிடுங்க. நான் அப்படி தான் வாங்கினேன். இது மாதிரி வேலை செய்கிறது எதுவுமே இல்லை. இப்போ நான் என்னோடய ஸ்ட்ராபெரி நாற்றுக்கள் எல்லாத்துக்குமே இந்த ராக் பாஸ்பேட்டை ஒரு அரை ஸ்பூன் கொடுக்க போகிறேன். எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது இலைகள் வரும்போது நல்ல பசுமையாக வரும், முதல் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அந்த இலைகள் கொஞ்சம் மொரன்னு கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக வரும். அந்த திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் கடித்தாலும் இல்லை பூச்சிகள் கடிக்க முயற்சி பண்ணாலும் அதால் முடியாது. ஸோ சாப்பிட முடியாது. ஸோ வந்து அதுக்காக தான் இந்த ராக் பாஸ்பேட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஸ்ட்ராபெரிக்கு மட்டும் இல்லை, தக்காளிக்கும் கொடுத்தேன், கத்திரிக்காய் நாற்றுகளுக்கும் கொடுத்தேன், அப்புறம் வந்து இந்த ப்ரக்கலி நாற்றுகள் போட்டிருக்கேன் அதுக்கும் கொடுத்தேன். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நாற்றுகள் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ராக் பாஸ்பேட் கொடுத்தேன். இது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டு ஒரு நாள் நான் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாள் கொஞ்சம் அந்த செடிகளுக்கு, எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் அந்த தண்ணியும் கொடுக்கலாம். பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். ஒரு அரை ஸ்பூன் எல்லா செடிக்கும் எல்லா நாற்றுகளுக்கும் கொடுத்தா சரியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த போன் மீல் வந்து நிறைய கலரில் கிடைக்கிது. இப்போ எல்லாம் வெள்ளேர்னு பவுட்ரு மாதிரி சிமெண்ட் மாதிரி கிடைக்கிது. இல்லை இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரி ஒரு மாதிரி திப்பியாக அந்த மாதிரியும் கிடைக்கிது. இதுதான் நான் ஐடியலாக ரொம்ப நாளாக நான் வந்து இதான் வாங்கிட்டுருக்கேன். இப்போது ராக் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 2-3 நாள்லேயே வந்து நிறைய வித்தியாசம் தெரியும். இலைகள் வந்து பசுமையாக ஆரம்பிக்கும், நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும், புது பிரான்ச்சஸ் வைக்கும். ஆனால் இந்த போன் மீலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். கால்சியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். முதல் நாளே வேலை செய்யாது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு இது வேலை செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் போன் மீல் போட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த செடிக்கு வந்து கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கால்சியம். நான் எப்படி போன் மீல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையிலலாம் போட மாட்டேன். பூச்செடிகளுக்கோ எதுக்கோ இடையில போட மாட்டேன். பட் மண்கலவை தயார் பண்ணும்போது இந்த போன் மீலை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் போடுவேன். அந்த வேர் வந்து பிகினிங்கில் அந்த தொட்டியோட மேல் பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே இறங்கி அப்புறம் தொட்டி முழுக்க பரவும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வந்து கால்சியம் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடீனியம், செம்பருத்தி, ரோஜா செடி,
தக்காளி இதுகளுக்கெல்லாம் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா தக்காளிக்கு கண்டிப்பாக போடுங்க. ஸோ உங்கள் மண்ணும் வளமாக இருக்கும், இந்த போன் மீலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும், இலைகள் பசுமையாக பூக்கள் கொட்டாமல் பிஞ்சு உதிராமல் உங்கள் செடி வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கலாம் கிவ்அவே ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்திக்கான கிவ்அவே ரிசல்ட்டு 2 க்ரோ பேக்கான முகமது பிச்சை அவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 275 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் உங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கான கிவ்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் தரேன். அந்த 2 பதிவையும் பார்த்துட்டு நல்ல இம்ப்ரெசிவாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் ஒருத்தருக்கு 4 கீரை க்ரோ பேக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விதைகளும் அனுப்பிச்சி வைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குற கால்சியம் ரிச் ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடுங்க. ஆனால் இந்த முட்டை ஓடு நீங்கள் போட்ட உடனே வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யாது. அது வேலை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதனால் நான் அந்த முட்டை ஓட என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுவேன் இந்த முட்டை ஓட வச்சுட்டு. அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. அதுக்கான லிங்க் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க போகிறேன். அது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பிஞ்சு பிடிக்கும் இல்லையா, பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அது பழுக்கிற நேரத்தில் அப்படியே ஒன்று கிராக் ஆகிடும், இல்லாட்டினா கீழே மட்டும் கருப்பாயிடும், அந்த பாட்டமில் மட்டும் கருப்பாயிடும். அதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க பிளாசம் எண்ட் ராட் அப்படின்னு. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த கரைசலை பிஞ்சு பிடிச்சதுக்கு அப்புறமா வாரம் ஒரு தடவை தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தயாரித்து வச்சுக்கோங்க. அதை தயாரிக்கிறது கிட்டத்தட்ட 15லேருந்து 45 நாள் வரைக்கும் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அதை தயாரித்து இப்போவே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பால் இல்லாட்டினா தயிர். பால் தயிர் ரெண்டுலேயுமே கால்சியம் வந்து நிறையவே இருக்குது. நல்லா வந்து தொடர்ந்தே பால் பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்கு கொடுக்கறது உண்டு. 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து ஒரு 50 ml பால் எடுத்துக்கோங்க. நல்ல காய்ச்சாத பால், பச்சை பாலாக எடுத்துக்கோங்க. அந்த பாலை வந்து நல்ல இலைகளுக்கு மேலே எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. 2 யூசஸ் இருக்குது. ஒன்று ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது, 2வது அந்த இலைகள் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml தான் கொடுக்கணும். ஒரு 100 ml கொடுத்துட்டிங்கன்னா கூட அந்த இலைகள் மேலே இருக்கிற அந்த துவாரங்கள் எல்லாம் போய் அடைச்சிக்கும் இது. அதனால் வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml பால் சரியாக இருக்கும். இப்போ இதே தயிராக கொடுத்தீங்க அப்படின்னா அதே தான், 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 ml தயிர் நம்ம சேர்த்துக்கிட்டு செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. ஃபங்கஸ் அட்டாக்கும் இருக்காது, கால்சியமும் நிறைய குவான்டிட்டியில் உங்கள் செடிகளுக்கு கிடைக்கும். ரோஜா செடிக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா துளசி புதினா இலைகள். துளசி புதினா அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கலரில் ஒரு கீரை இருக்குல்ல, இது 3லேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் செடிகளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை செடிகளுக்கு தனியாக கொடுத்துட்டு வந்தாலும் சரி, எந்த ஷேப்பில் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஒரு வாரம் இது ஒரு வாரம் அது அப்படின்னு மாற்றி 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 கண்டிப்பாக கொடுங்க. பூக்கள் உதிர்ற நேரத்தில் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் உதிர்றதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு செடியில் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த புதினா கரைசலையோ இல்லை வந்து நீங்கள் இந்த பேசில் இல்லை துளசியோட இலைகளை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூக்கள் வந்து கொட்டுறது உடனே நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சாக் பீஸு. ரோஜா செடியிலலாம் எந்த பூச்செடியாக அது நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, பூச்செடியில் ஒரு சாக் பீஸ் அப்படியே வந்து அந்த நம்ம எங்கனக்குள்ள அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த மெயின் ஸ்டெம்மு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. ஒரு 10-15 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு ஓரமாக புதைச்சி வச்சுருங்க. இதுவும் அப்படி தான் போன் மீல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியம் வந்து நம்ம செடிகளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா அள்ளி போட்டுறாதீங்க, செடி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆள்காட்டி விரலோட நுனியில் கொஞ்சமாக எடுத்து, எவ்வளோ கிராம்லாம் எனக்கு சொல்ல தெரியல, அந்த விரலோட நுனியில் கொஞ்சம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடியில் கொடுத்துட்டு வாங்க. இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, போன் மீல் இந்த ராக் பாஸ்பேட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த சுண்ணாம்புக்கு நீங்கள் போகலாம். அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்.
அதுக்கப்புறம் கடுகு புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த கடுகு புண்ணாக்குலேயும் நிறைய கால்சியம் இருக்குது. அது உங்களுக்கு கடுகு புண்ணாக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் கடுகை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு அரை ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் எல்லா செடியிலையும் போட்டு விட்டுவாங்க. அதனால் நிறையாவே இருக்குது இதுலேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ப மாவு, இந்த கம்போஸ்ட் டவர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, அந்த கம்போஸ்ட் டவரில் 1 ஸ்பூன் கேப்ப மாவு போட்டு விடலாம். அதுலேயும் நிறைய கால்சியம் இருக்குது. இல்லை உங்களுக்கு கம்போஸ்ட் டவர் இல்லை, கம்போஸ்ட் டவரை பற்றி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அதிலேருந்து கற்றுக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு. அந்த கம்போஸ்ட் டவரில் 1 ஸ்பூன் கேப்ப மாவு போடுங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் மண்ணில் 1 ஸ்பூன் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு விடுங்க. எல்லா புண்ணாக்குலேயுமே பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குங்க. ஸோ எல்லா புண்ணாக்கையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல்லாம் வீடு கட்டுறதுக்காக கொட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதில் குட்டி குட்டி சங்குகள்லாம் இருக்கும்ல, அந்த சங்குகள் கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கால்சியம் பயங்கரமாக இருக்கிறது. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம முட்டையில் ஒரு சொல்யூஷன் செஞ்சோம்ல, அதே மாதிரியான ஒரு சொல்யூஷன் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை நல்ல வடை சட்டில் போட்டு அப்படியே சூடாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சூடாக அப்படியே நல்லா வறுத்துட்டு நல்லா கொதிக்க இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடுங்க. அப்படியே கொதிக்க அப்படியே அண்ணலாக இருக்கிறப்ப ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து அதுலேருந்து கால்சியம் இறங்கும் தண்ணியில். ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிகளுக்கு நல்லா டைல்யூட் பண்ணி, அந்த ஒரு 2 டம்ளர் தண்ணினா அது ஒரு 10 டம்ளர் தண்ணியோட கலந்து எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. அடுத்து வந்து இந்த நம்ம தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூச்சி வந்து நிறைய இருக்கும். அதை வந்து எடுத்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதை எடுத்து கைகளால் கொலை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே மண்ணிலே போட்டுடுங்க. போட்டிங்கன்னா அதுலேயும் நல்ல கால்சியம் இருக்கும். அது செடிகளுக்கு போய் சேரும். அது குயிக்காகவே வந்து அது வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம மண்ணிலேருந்து சங்கு எடுத்து போடுறதுக்கும் நீங்கள் எந்த மாதிரி சங்கு பூச்சியவே நீங்கள் அப்படியே உள்ளே போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கில் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா அது நல்லா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட இந்த கால்சியத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் வாரம் ஒரு தடவை உங்கள் செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செடி எப்போவுமே இளமையாக இருக்குங்க. அந்த காயக்கல்பமாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் செடி வந்து எப்பவும் காய்ச்சிட்டே இருக்கும். 3 மாதம் வாழ்கிற செடி, ஒரு லைஃப் டைம் 3 மாதம் இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸில் பகிர்ந்துக்கோங்க, இல்லை ஃபேஸ்புக் அந்த மாதிரி பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. God bless you.